ஸ்ரீ ராமச்சந்திராஷ்டகம் ராமருடைய கேசாதி பாதாந்த தியானம். கால வேளையில சுப்பிரபாதம் முடிஞ்சோ அல்லது சாயங்காலம் டோலோத்சவத்துக்கு முன்னாடியோ அல்லது டோலோத்சவம் முடிஞ்சு படுத்துக்கிறதுக்கு முன்னாடியோ ராமச்சந்திர பிரபுவே பாதாதி கேசாந்தமோ கேசாதி பாதாந்தமோ அனுஸ்மிருதி செய்து நாம் சாஃபல்யத்தை அடையலாம். அதற்கான அழகான ஸ்தோத்திரம் இது. ஸ்தோத்திர ரூபமா இருக்கு, அதாவது ஸ்லோக ரூபமா இருக்கிற ராமச்சந்திராஷ்டகம்ங்கிறது கேசாதி பாதாந்த தியானம். இதே மாதிரியே ஒரு கீர்த்தனை வருது, அதை பின்னாடி பார்ப்போம். உயர்ந்த ராகம், காம்போஜி ராகத்துல ராமருடைய பாதாதி கேசாந்த தியானம், அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்லோக ரூப தியானத்தை பார்க்கலாம். ஸ்ரீமத் கிரீட பரிமண்டித நீலகேசம் கஸ்தூரிகா திலக சோபித சாருபாலம் மந்தஸ்மிதார்த்ர மதுரானன மஞ்சுபாஷம் ஸ்ரீராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. சுருள் சுருளான கேசங்கள், அதுல உயர்ந்த தைலம் தடவின்றிருக்கிறார். அந்த சுருள் சுருளான கேசங்களுக்கு மேல ரத்ன கச்சிதமான அர்த்த கிரீட்டம், நெற்றியில கஸ்தூரி திலகம், அழகான நெற்றி, புன்முறுவல் அவருடைய உதடுகள்ல தெரிகிறது. அந்த உதடுகள்ல தெரிகிற அந்த புன்முறுவல் ஆர்திரமா இருக்கு, அதாவது பாவ புஷ்டியோட கூட இருக்கு. கர்ணோஜ்வலத்து கனக குண்டல மிருஷ்டகண்டம் கிரைவேயகாதி மணிமண்டித கம்புகண்டம் வட்சஸ்தல ஸ்புரத் அமூல்ய சுவர்ணஹாரம் ஸ்ரீராமச்சந்திர மனிஷம் ஹிருதி பாவயாமி. காதுகள்ல ஜொலிக்கின்ற குண்டலங்கள், அந்த குண்டலங்கள் கன்னத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த அளவுக்கு கன்னம் பளிச்சுன்னு இருக்கு. ரத்னஹாரங்கள்லாம் சாத்தின்னு இருக்கிறார் கழுத்துல. கழுத்து சங்கு மாதிரி இருக்கு. சங்குல எப்படி 3 ரேகைகள் இருக்குமோ அது மாதிரியா 3 ரேகைகள் கொண்ட அழகிய கழுத்து. கழுத்தை ஒட்டி இருக்கு பார்த்தேடா, அப்பேற்பட்ட அந்த கிரைவேயம். அதை தவிர ஹாரம், ஹாரம்ங்கிறது விசாலமான வட்சஸ்தலத்துல புரளக்கூடியது. அப்பேற்பட்ட அமூல்யமான சுவர்ண ஹாரம் ஜொலிக்கக்கூடிய விசாலமான வட்சஸ்தலம் உடையவர். ஆவாபகம்பித சுதீர்க சுவிருத்தபாஹும் ரத்னாங்குளீயக விபூஷித பத்மஹஸ்தம் கௌசேய சித்திர கனகாம்பர கோத்தரீயம் ஸ்ரீராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. தகதகன் ஜொலிக்கக்கூடிய கங்கணங்கள், அதை தவிர தோள்வளை, இதோட கூட இருக்கக்கூடிய உருண்டு திரண்ட புஜங்கள், தீர்க்கமான ஆஜானுலம்பிதமான புஜம், விரல்ல ரத்ன மோதிரங்கள்லாம் ஜொலிக்கிறது. தாமரை போன்ற கைகள், தாமரை இதழ் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் பிரபுவனுடைய உள்ளங்கை. திவ்ய பீதாம்பரம், கனகோத்தரீயம், மஞ்சள் வர்ணத்துல இருக்கக்கூடிய அந்த அழகான வஸ்திரம் ராமருடைய தோல்ல புரளும். அப்பேற்பட்ட ராமச்சந்திரனை என்னுடைய ஹிருதயத்தில் பாவிக்கிறேன். அமோதயுக்த ஹரிச்சந்தன சர்ச்சிதஞ்ச மந்தாரே சம்பக கதம்ப நிபத்தமாலம் காருண்யபூரித கடாட்ச விலோல நேத்திரம் ஸ்ரீராமச்சந்திரமனிஷம் ஹிருதி பாவயாமி. ஹரிச்சந்தன சர்ச்சிதனாக பிரபு இருக்கிறார். அனுலிப்தம் பராபியேன, கம கம கமன் நறுமணம் வீசக்கூடிய அந்த சந்தனம் பிரபுவனுடைய விசாலமான வட்சஸ்தலத்துல இருக்கு.
மந்தார புஷ்பம், சம்பக புஷ்பம், கதம்ப புஷ்பம் முதலிய புஷ்பங்களால ஆன மாலைய சாத்தின் இருக்கிறார். கண்கள்ல எவ்வளவோ பாவங்கள் இருக்கு, இருந்தாலும் பிரதானமா இருக்கிறது என்னென்ன? கருணையே இருக்கு. கருணை ததும்பும் அழகான கண்கள். அந்த விழிகள் அப்படி இப்படிமா அசைகிறது எல்லா பக்தாளையும் பார்க்கறதுக்காக. துணீர சோபித விஷால பகோன்னதாம்சம் கோதண்ட மண்டிதகரம் கருணா சமுத்திரம் சாருத்ருபங்கி லலிதாத்புத திவ்ய ரூபம் ஸ்ரீராமச்சந்திரம் அனிசம் ஹிருதி பாவயாமி. சிம்மஸ்கந்தகான்னு சொல்லும்படியான அருமையான விசாலமான தோள்பட்டை, அந்த தோள்பட்டையில பிரகாசிக்கக்கூடிய அம்புரா துணி, திருக்கரத்துல கோதண்டம். இந்த கோதண்டம் அவருக்கு பூஷணமா இருக்கு. கருணை கடலாக இருக்கிறார் பிரபு. அழகான 3 வளைவுகள் கொண்ட திருமேனி. அப்பேற்பட்ட ராமச்சந்திரனை எப்பொழுதுமே ஹிருதயத்துல பாவிக்கிறேன். ஸ்ரீசந்திர பாண்டுர துகூலவரம் ததானம் காஞ்சீலசத் கட்டி விலோல சுவர்ண சூத்திரம் வஜ்ராங்குஷாதி வர சின்ஹ சரோஜ பாதம் ஸ்ரீராமச்சந்திர மனிஷம் ஹிருதி பாவயாமி. விளவிளேர்ந்து இருக்கக்கூடிய, அப்படியே சந்திரனை போல இருக்கக்கூடிய அவருடைய வஸ்திரம், இடுப்புல சுவர்ண காந்தி மிக்க அரைஞான் திருவடி, சங்கம் சக்கரம் யவம் வஜ்ரம் அங்குஷம் முதலிய ரேகைகள் கொண்ட உள்ளங்கால், சர்வலோகத்துக்கும் சரண்யமா இருக்கக்கூடிய அவருடைய திருவடிகள். இவ்வாறு விளங்கக்கூடிய ராமச்சந்திரனை எப்போதும் ஹிருதயத்தில் பாவிக்கிறேன். சாகேத தாம்னி வரராஜகிருஹே விஷாலே சிம்ஹாசனே ரஜத பாண்டுர சத்ரயுக்தே வாமாங்கசோபித விதேஹ சுதா மனோக்யம் ஸ்ரீராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. சங்கீத சாஸ்திர ரசமுக்த விலாசினீனாம் ஸ்ருங்கார நாட்ய ரசிகம் ஸ்ருதகாமதேனும் ராஜோபசார வரராஜித ராஜராஜம் ஸ்ரீராமச்சந்திரம் அனிஷம் ஹிருதி பாவயாமி. அயோத்தியாவுல அற்புதமான கனக பவனம், அதுல உள்ள சிம்மாசனம், அந்த சிம்மாசனத்துக்கு வெள்ளி கொடையோட கூடிய சிம்மாசனம், அதுல ராமச்சந்திர பிரபு எழுந்தருளி இருக்கிறார். அழகுன்னா அப்படி ஒரு அழகு. அந்த அழக தரிசனார்த்திகள்லாம் வந்து அள்ளிண்டு போயிட்டு இருக்கா. அந்த ஒரு அருளை ராமச்சந்திர பிரபுனுடைய மடியிலேயே எழுந்தருள் இருக்கக்கூடிய சீதாதேவி, அந்த சீதாதேவிக்கே சொந்தமான ராமருடைய அழகு. அத சீதம்மா குழந்தைகள்கிட்ட உள்ள வாத்சல்யத்தினால நம்ம எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குறா. ராமரிடத்துல இருந்து அந்த அருளை அள்ளி அள்ளி கொடுக்குறா. அப்பேற்பட்ட சீதாராம யுகலம் அதை தியானம் செய்கிறேன். சமஸ்த ராஜோபசாரங்களாலையும் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை எப்பொழுதும் ஹிருதயத்தில் பாவிக்கிறேன். இது ஸ்ரீ பிரேமிகேந்திரேண ரச்சிதம் ராகவாஷ்டகம் யஃ படேத் ஸ்ரத்தயா நித்யம் தஸ்ய ராமஹ பிரசீததி. இவ்வாறு ஸ்ரீ ராமச்சந்திராஷ்டகம் யார் யாரெல்லாம் இந்த ராமச்சந்திராஷ்டகத்தை ஸ்ரத்தையோட கூட பாராயணம் பண்றாளோ அவளுக்கு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு பிரசன்னமாகிறார். இவ்வாறு ராமருடைய ரூப தியானமாச்சு. அடுத்தது ஹிருதயத்தினாலேயே மனசுனாலேயே ராமருக்கு பண்ணக்கூடிய திருவாராதனம்.
பூஜைங்கிறது ரெண்டு விதம். வெளியில மூர்த்தியை வச்சு அந்த மூர்த்தியில தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி உபச்சாரங்கள்லாம் உபச்சார சாமான்லாம் கூட வச்சுட்டு பண்ற பூஜை என்று ஒன்று. மற்றொன்று அனுஸ்மிருதியால பண்ற பூஜை. மனசுக்குள்ளேயே ராமரை தியானம் பண்ணி மனசுலயே தூபம் தீபம் அப்புறம் அர்க்கியத்துக்கான ஜலம் பாத்தியத்துக்கான ஜலம் இது எல்லாத்தையும் வச்சு மனசுக்குள்ளேயே ராமரை ஹிருதயத்துல பிரதிஷ்டை பண்ணி அங்க பண்ற திருவாராதனம், இதற்கு தான் மானச பூஜை. மானச பூஜைன்னு பெயர். தியாயாமி ராமம் அரவிந்த தளாயதாக்ஷம் பீதாம்பரம் கனகபூஷண பூஷிதாங்கம் சீதா சமேதம் அனுஜேன ச சேவ்யமானம் கோதண்டபாணிம் அதிசுந்தர மந்தஹாசம். பூஜை ஆரம்பிக்கும் பொழுதும் முதல் விஷயம் என்னன்னா தியானம். ஷோடசோபச்சாரங்கிறோம் இல்லையா, அதுல முதல் உபச்சாரம் தியானம். ஹிருதயத்துக்குள்ள அந்த பிரபுவை கொண்டு வரணும். அந்த ராமச்சந்திராஷ்டகத்துல 8 ஸ்லோகங்கள்லையும் எப்படி ராமர் இருக்காருன்னு சொல்லப்பட்டதோ அந்த ராமரை இங்க ஹிருதயத்துல கொண்டு வரணும். அந்த 8 ஸ்லோகங்களுடைய சுருக்கம் மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. புண்டரீகாட்சனான திவ்ய பீதாம்பரதாரியான கனக பூஷணங்கள் தரிச்சிருக்கக்கூடிய சீதா சமேதனான லக்ஷ்மண சகிதனான கோதண்டபாணியை புன்முறுவலோடு கூடிய ராமச்சந்திர பிரபுவை தியானிக்கிறேன். ஆவாஹயாமி ஹிருதயே ரகுவம்சநாதம் உத்புல்ல பத்மநயனம் கணநீலவர்ணம் ஆனந்த கந்தம் அதிசுந்தர மோகனாங்கம் சீதாபதிம் ஸ்ருதஜனாவன பத்ததீக்ஷம். சர்வவியாபியான இந்த ராமச்சந்திர பிரபுவை என்னுடைய ஹிருதயத்திலேயே ஆவாகனம் பண்ணுகிறேன். வெளி பூஜையா இருந்தான்னா மூர்த்தியில ஆவாகனம் பண்றேன்னு வரும். மானச பூஜையா இருக்கிறதுனால ஹிருதயத்துல ஆவாகனம் பண்ணுகிறேன். அதே வர்ணனை. மலர்ந்த தாமரை போன்ற கண்கள், கனநீல வர்ணம், திரண்டு வரக்கூடிய மேகத்தினுடைய வர்ணம், ஆனந்த கந்தனாக இருக்கக்கூடியவன், அதிசுந்தர மோகனாங்கன், சரணாகதி பண்ணவாட காப்பாத்திய தீருவேன்னு தீட்சை எடுத்தவன். அப்பேற்பட்ட அந்த சீதாபதியை ஹிருதயத்துல ஆவாகனம் பண்ணுகிறேன். வைடூர்ய ரத்ன கசிதம் மிருதுளோபதானம் சிம்மாசனம் ரகுபதே கிருபயா அதிருஹ்ய வின்யஸ்ய ரத்னமய சுந்தர பாதபீடே பாதாம்புஜாதம் உபவிஷ்ய கிருபாம் குருஷ்வே. வைடூரிய ரத்ன கச்சிதமான சிம்ஹாசனத்தை ஹிருதயத்திலேயே கொண்டு வரேன். ஹே ரகுபதே, அந்த சிம்மாசனத்துல கருணையினால எழுந்தருள்வாய். என்ன சர்வத்திர வியாபிச்சிருக்கக்கூடிய அகண்ட ஸ்வரூபம் நீர். கருணைங்கிற ஹேது இல்லாம வேற எந்த ஹேதுக்காகவும் என்னிடத்துல அகப்படணும்னு அவசியம் இல்லை. என் உள்ளத்துக்கு வரணும் அப்படின்னு கருணையினால சிம்மாசனத்துல எழுந்தருளி உங்களுடைய சரணாரவிந்தத்தை எடுத்து ரத்தன பீட்டத்து மேல கீழே அந்த பாத பீட்டம் இருக்கே அதுல உங்களுடைய சரணாரவிந்தத்தை எடுத்து வைப்பீர்களாக. இது ஆவாகனம். அடுத்தது பாத்தியம். பாத்தியம் ததாமி பகவன் சலிலேன பத்ம கிஞ்சல்க மிஸ்ர துளசி தள சோபிதேன வைதேக ராஜதனயா கரலாலித ஸ்ரீ பாதாரவிந்த சததம் கருணாம் குருத்வம். பிரபோ ராகவா, பத்ம கிஞ்சல்க மிஸ்ர துளசீதள சோபிதேன, துளசி தாமரை, தாமரையினுடைய கிஞ்சல்கம் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய சுத்தமான இந்த தீர்த்தம், இதை உங்களுடைய சரணார விந்தத்தை பிரக்ஷாளனம் செய்யணுங்கிறதுக்காக என்னுடைய ஹிருதயத்தினாலேயே கொடுக்குறேன். உங்க சரணார விந்தம் எப்பேற்பட்ட சரணார விந்தம்!
ஜனகராஜ குமாரியால லாலனை செய்யப்பட்ட அந்த சரணாரவிந்தத்தை என் ஹிருதயத்துல வச்சு, ஹிருதயமாகிய பாதபீட்டத்துல வச்சு இந்த பாத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அர்க்யம் ததாமி சரணாகத பக்த பிருந்த சம்ரக்ஷணாய சததம் தனுராததானே ஹஸ்தே ரதாங்க சரசீருக சங்கரே காலங்கார சுந்தரதரே தவ ராகவேந்திராய. என் பூஜையை ஏத்துக்கணுங்கிறதுக்காக இப்படி வந்திருக்கேளே பிரபு. உங்களுடைய திருக்கரம், உயர்ந்த திருக்கரம், அதுல சங்கம் சக்கரம் யவம் வஜ்ரம் முதலிய ரேகைகளால் அலங்கரிக்கப்பட்ட இந்த திருக்கரத்தினால அடியேன் கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை, அதாவது திருக்கரத்தை பிரக்ஷாலனம் பண்ணக்கூடிய தீர்த்தத்துக்கு அர்க்கியம்னு பேர். அந்த அர்க்கியத்தை ஹே ராகவேந்திரா ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏலா சுகந்தி சலிலம் பரமம் பவித்ரம் ஆச்சம்ய பக்த பரிபாலக ராமச்சந்திர சீதா கடாட்ச பரிவீட்சித வக்ர பத்மா ஸ்ரீமன் விதேஹி கிருபயா மயிதே கடாட்சம். ஏலா சுகந்தி சலிலம், ஏலக்காலம் போட்ட சுகந்தமான ஜலம், அந்த ஜலத்தினால ஆச்சமனியம் செய்யுங்கள். சீதாதேவி தன்னுடைய கண் குளிர்ந்த கண்களால ராமச்சந்திர பிரபுவை பார்ப்பாளாம். அப்பொழுது ராமர் சந்தோஷப்பட்டு சீதையை பார்ப்பார். அப்பேற்பட்ட உங்களுடைய கண்களால என்னையும் கட்டாட்சியுங்கள். அடுத்தது திருமஞ்சனம், அபிஷேகம். பஞ்சாமிருதேன சரயூ சலிலேன பூர்ண கும்பஸ்திதேன ச மஹீசுர மந்திரிதேன கற்பூர சந்தன சுமாதி சுகந்திதேன பட்டாபிஷேகமிகதே பகவன் கரிஷ்யே. ஹிருதயத்திலேயே சரயூவுக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்த ஜலம், ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சரயூ ஜலம் கும்பத்துல இருக்கு. அது அதையே அங்கேயே அபிமந்திரிச்சு ஹிருதயத்தினாலேயே அதுல கற்பூரம் சந்தனம் முதலியவைகள்லாம் கலந்து அந்த சுகந்தம் வீச, அந்த அப்படிப்பட்ட ஜலத்தினால ஹே பிரபு ராகவா உங்களுக்கு அடியேன் பட்டாபிஷேகம் செய்கிறேன். ராகா சசாங்க தவளம் ரமணீயமே தத் திவ்யம் மிருணாள மிருதுளம் பரமம் துகூலம் ஸ்ரீராமச்சந்திர பரிதத்ஸ்வேதயார்த்ரநேத்ர சுவாமின் பிரபன்ன மனிஷம் பரிபாஹி மாம் த்வம். வெண்சங்கு போல அப்படியே தளதளன்னு வெண்மை வண்ணத்துல பிரகாசிக்கக்கூடிய தாமரை தண்டனுடைய நூல் போன்ற மிருதுளமான வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை ஹே ராகவா தயை என்கின்ற ஈரம் தோய்ந்த கண்களை உடையவரே உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹே சுவாமின்னு பிரபன்னமான அடியேன ரட்சியுங்கள். யஜ்ஞோபவீதமமலம் பரமம் பவித்ரம் திவ்யம் மிருணாள தவளம் ரசிதம் திஜேன கார்பாசசூத்ரகலிதம் கமலாயதாக்ஷ திருத்வா யதா விதி விபோ குரு கர்ம நித்யம். சுத்தமான யஜ்ஞோபவீதம், சுப்ரமான யஜ்ஞோபவீதம், நல்ல வைதிகால் தயார் பண்ணது. அப்பேற்பட்ட யஜ்ஞோபவீதத்தை ஹே புண்டரீகாட்சா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். எது என்னத்துக்கு என்னத்துக்கு இது என்ன? நமாம் கர்மாணி லிம்பந்தி. அவரோ பகவான், பகவானுக்கு புண்ணியமோ பாபமோ கிடையாது, எதுவும் தொடாது. சந்தியாவந்தனம் பண்ணாட்டி பாபம், இதெல்லாம் பகவானுக்கு கிடையாது, நம்மளுக்கு தான் எல்லாம். பகவானை தொடாது இதெல்லாம். அவ பகவானுக்கு போய் யஜ்ஞோபவீதம்ன்றது எதுக்காக? சந்தியாவந்தன யோகியதை வரணுங்கிறதுக்காக, வேதம் படிக்கிற யோகியதை வரணுங்கிறதுக்காக அப்படித்தானே சங்கல்பம் பண்ணிக்கிறார். சௌத ஸ்மார்த்த கர்மானுஷ்டான சித்தியர்த்தம் அப்படின்னு.
இதெல்லாம் பகவானுக்கே உண்டா? பகவான் தான் கர்மாவுக்கு அப்பால் பட்டவனாச்சே. கர்மா பண்றதுனால ஒரு புண்ணியமோ கர்மா பண்ணாததுனால ஒரு பாப்பமோ இதெல்லாம் பகவானை தொடாதாச்சே என்னும் பொழுது என்னத்துக்கு இது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா பார்க்கிறோம், கோவில் எல்லா இடத்துலையுமே அர்ச்சாதிருமேனிக்கே யஜ்ஞோபவீதம் சமர்ப்பிக்கிறார். அவருக்கு என்னதுக்கு யஜ்ஞோபவீதம்? நம்மளுக்கு யஜ்ஞோபவீதம்னு புரியுறது. அவருன்னு சந்தியாவனமா பண்ண போறார். ரங்கநாதர், ஸ்ரீனிவாசர், வரதன் பாடலாம் சந்தியாவனமா பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்னத்துக்கு யஜ்ஞோபவீதங்கும் பொழுது ஆகமம் அதை பத்தி விளக்கும் பொழுது என்ன பதில் சொல்றது? அவளுக்கு அலங்காரத்துக்காக யஜ்ஞோபவீதம். அலங்காரங்கள்ல யஜ்ஞோபவீதமும் ஒரு அலங்காரம் என்கிற ரீதியில யஜ்ஞோபவீதமே தவிர அவர் சந்தியாவனம் பண்றதுக்கோ சௌதஸ்வார்த்த கர்மானுஷ்டான யோக்கியதா சித்தியர்த்தம் பகவானுக்கு யஜ்ஞோபவீதம் கிடையாது. அப்படிங்கிறது நன்னாத்தான் இருக்கு, இந்த பதில் நன்னாத்தான் இருக்கு. ஆனா சந்தியாவந்தனம் பண்றதுக்காகவே யஜ்ஞோபவீதம் போட்டுக்கிறவர் நம்பாளு. யாரு? ராமர் தான். என்ன மற்றவாளுக்கெல்லாம் யஜ்ஞோபவீதம் அலங்காரமா இருக்கலாம், ராமர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ராமர் கனத்த ஸ்ரத்தையா சந்தியாவந்தனம் பண்ணுவார். அதனால இந்த தெய்வத்துக்கிட்ட தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். யஜ்ஞோபவீதம் அர்ப்பணம் பண்ணிட்டு ஸ்ரீ அண்ணா சொல்றா பாருங்க, திருத்வா யதா விதி விபோ குரு கர்ம நித்யம். இதுக்கு பிரமாணம் என்னென்ன? கர்த்தவியம் தெய்வமான்ஹிகம். காலை வேளையில எழுந்திருப்பா ராமானு விஸ்வாமித்திர சொல்றாரு, ஏன்னா சந்தியாவந்தனம் பண்ணணும் எழுந்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஏன் ராமருக்கு மட்டும் சந்தியாவந்தனம் முன்னாடி பாபமான? பாபத்துக்காக இல்ல, சுயதான் நரகா. என்ன அவர் பாபம் இல்ல, பின்ன என்ன அப்படின்னா சந்தியாவந்தனம் பண்ணுவார், கணத்தை சத்தியா பண்ணுவார். ஏன் பண்ணுவார் அப்படின்னு, அது லோகத்துக்கு வழிகாட்டணுங்கிறதுக்காகவே, லோகத்துக்கு தர்மத்தை காட்டணுங்கிறதுக்காகவே வந்த அவதாரம் இல்லையா? அதனால பித்ருபக்தி, மாதృபக்தி, சத்தியநிஷ்டை, சொதார நிஷ்டையெல்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி ராமச்சந்திர பிரபுவுக்கு சௌதஸ்மார்த்த கர்மானுஷ்டானமும் உண்டு. அதை கனத்த ஸ்ரத்தையா பண்றவருங்கிறதுனால அவர்கிட்ட போய் உனக்கு ஹே பிரபோ உங்களுக்கு அலங்காரமா இந்த யஜ்ஞோபவீதம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, தாராளமா சொல்லலாம். சந்தியாவந்தனத்துக்கு கர்மானுஷ்டானங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே, இந்த யஜ்ஞோபவீதத்தை நீங்கள் ஸ்வீகரிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாங்க. இந்த மானச பூஜாவில் ரொம்ப ரசமான இடம். பாதாப்ஜயோர் மணிமயம் வரநூபுரஞ்சே கண்டே சதே ரகுபதே நவரத்னஹாரம் ஹஸ்தே ச கங்கணம் அனர்க்யமஹம் கிரீடம் சந்தாரயாமி சிரசி ஸ்ருத பாரிஜாதாய. அடுத்தது பூஷணங்கள். திருவடிகள்ல மணிமயமான நூபுரம் தண்டை கட்டி விடுகிறேன், கழுத்துல நவரத்ன ஹாரம் சாத்துறேன், சிரசுல ரத்ன கச்சிதமான சுவர்ண காந்தி உடைய கிரீட்டத்தை தரிக்க வைக்கிறேன். பாரிஜாத மரத்தினுடைய அடியில எழுந்தருள் இருக்கிறவரே ஸ்ருத பாரிஜாதா. கற்பூர கேசர சுகந்தித சந்தனம் தே லிம்பாமி வக்ஷசி விபோ புஜயோச்ச தேவாய. ஸ்ரீராமச்சந்திர விலிகாமி விஷால பாலே கஸ்தூரிகா திலகம் இந்து சமாவத்ராய. கற்பூர கேசரம், இதனால கமகமன் நறுமணம் வீசும் சந்தனம், அந்த சந்தனத்தை விசாலமான வட்சஸ்தலத்துல இப்பொழுது நான் சமர்ப்பிக்கிறேன். விசாலமான தேவரீருடைய நெற்றியில கஸ்தூரி திலகம் இட்டு விடுறேன். புன்னாக சம்பக சரோருக குந்த மல்லி மந்தார ஜாதி வகுலாசன கேதகீபிஹி சம்பூஜயாமி லலிதைஹி துளசீதலைச்ச சீதாபதே மயி விதேஹி கிருபா கடாட்சம். புன்னாகம், சம்பகம், தாமரை, மல்லிகை, மந்தாரம், ஜாதி, வகுளம் முதலிய புஷ்பங்கள், கேதகி முதலிய புஷ்பங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு அர்ச்சனை பண்றேன். விசேஷமா ரொம்ப எளிதான துளசி தளங்களால அர்ச்சனை பண்ணுகிறேன். ஹே சீதாபதே, அடியனிடத்துல கிருபா கடாட்சம் காட்டுங்கள். தூபம் தசாங்க கலிதம் பரமம் சுகந்தம்
आग्रापयामि रघुवीर कृपा समुद्र साध्यं त्रिवर्ति रुचिरं मणिरत्न दीपं संदर्शयामि भगवन् भरताग्रजाता. हे भरताग्रजा, உயர்ந்த கமகம நறுமணம் வீசக்கூடிய தூபத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நெய்யோட கூடிய மணி ரத்ன தீபத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சஷ்குல்ய பூப வர லட்டுக மோதகாத்யைஹி பக்ஷைஹி பலைश्च விவிதைஹி கிருதசூபசாகைஹி யுக்தம் விதேஹசுதயா சஹ சோதரைश्च ஷால்யன்னமேததிக புங்ஷ்வே ரகுத்தமத்வம். விதவிதமான அன்னங்கள், லட்டுகம், மோதகம் முதலியவைகளோட கூடிய சால் எண்ணத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். சீதம்மாவோட கூட, சோதரர்களோட, லக்ஷ்மண பரத சத்ருக்னாவோட கூட, எல்லாரோடையும் கூட இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரக்ஷால்ய பாணி யுகலம் சரணோ சுகந்திதாம்பூலமே தத் அபி தாசரதே கிரஹீத்வா சிம்மாசனே மணிமயே மிருதுளே நிஷீத நீராஜனம் தவ கரோமி சுமங்களாய. உங்களுடைய சரணாரவிந்தத்தை பிரக்ஷாலனம் செய்கிறேன். அதன் பிறகு கமகமன் நறுமணம் வீசக்கூடிய தாம்பூலத்தை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன். மணிமயமான மிருதுளமான இந்த ஆசனத்தில் எழுந்தருளுங்கள். உங்களுக்கு தீபாராதனை செய்கிறேன். புஷ்பாஞ்சலிஞ்ச ரச்சயாமி ததா சமக்ரம் ராஜோபசாரமிக ராகவ சார்வபௌமா ஆரோபயாமி கஜமஸ்வமதோ ரதஞ்ச நித்யோத்சவஞ்ச கலயாமி விபோ தவாஹம். புஷ்பாஞ்சலி செய்கிறேன். சத்திர சாமராதி சமஸ்த ராஜோபசாரங்களையும் தேவரீருக்கே சமர்ப்பிக்கிறேன். யான வாகனம், குதிர வாகனம், ரதம் முதலியவைகள்லாம் தேவரீருக்கே சமர்ப்பிக்கிறேன். இவ்வாறு ஷோடசோபசார பூஜை செய்ததுல ஏதாவது அபச்சாரப்பட்டிருக்கலாம். நானோபசார கரணே கலிதாதரேண நானாபசார சதம் ஆச்சரிதம் மயைவம் தாசோகம் இது அனுவிசிந்திய தயாம்புராசே சீதாபதே ரகுபதே சததம் க்ஷமஸ்வே. அது மாதிரி அபச்சாரங்கள் நேர்ந்திருந்தாலும் அடியேன் தேவரீருடைய தாசன் என்கிறத உணர்ந்து உகந்து அந்த அபச்சாரங்களை ஹே கருணை கடலே க்ஷமித்தருளுங்கள். பிரார்த்தனை, பூஜை முடிஞ்சு பிரார்த்தனை. தொற்பாத பத்மயுகளே மம பக்திரஸ்து தொன்னாம கீர்த்தனரசே ரசனாச்சரமாக நாண்யம் வரம் ரகுபதே கலயாமி சித்தே பக்திம் பிரயச்ச விமலாம் அனபாயினீம் தே. உங்களுடைய சரணாரவிந்தத்துல எனக்கு அச்சஞ்சலமான பக்தி இருக்கட்டும். என்னுடைய நாக்கு முழுக்க ராம நாமம் எப்பொழுதும் இருக்கட்டும். வேற எந்த வரமும் ஹே பிரபோ உங்களிடத்துல நான் கேட்கல. பூஜாம் ஸ்ரீ ராமச்சந்திரஸ்ய பிரேமிகேண பிரகீர்த்திதாம் மனசைவ ஆச்சரம் நித்யம் பரமானந்தம் ஆப்னுயாத். இப்பேற்பட்ட ரகுவீரனுடைய பூஜையை மனசினாலேயே செய்து பரமானந்தத்தை பெற வேண்டியது. இது மானச பூஜை. அடுத்தது கீர்த்தன ரூபமான பூஜை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவுடையது. அந்த கீர்த்தன ரூபமான பூஜையை அனுபவிக்க போறோம். ஜானகீகாந்தஸ்மரணம் स्वागतं भवतु ते रघुवीरा स्वामिं जानकी मनोहरा राजराजेन्द्र महानुभावा राजराजेन्द्र महानुभावा
सुंदर रूपा मारुति हृदय मंदिर दीपा मारुति हृदय मंदिर दीपा भगवतार्चित पदयुगला भगवतार्चित पदयुगला प्रेमिक भाविक भक्त कोलाहला प्रेमिक भाविक भक्त कोलाहला स्वागतम भवतु ते रघुवीरा स्वामी जानकी सीता वल्लभ श्री रघुनंदन श्रित जन वत्सला रघुवीरा श्री गुरु सुंदर सुग्रीव प्रिया श्री गुरु सुंदर सुग्रीव प्रिया श्री खट्टले पदम रणधीरा जय जय देवाधि देव विभो जय जय सीता राम विभो जय जय देवाधि देव विभो कुटिल कुंतल कुवलयनीना गुण परिपूर्ण विग्रहा कुमुद विलोचन कुंदर दयना कुंकुलु धूम श्री गुरु देवा जय जय देवानि देव विभो जय जय सीता राम विभो जय जय देवानि देव विभो दिव्य मंगल गुणाकर धीरा दीन दयाकर देव देवा दिनकर वंश सागर चंद्रा दीपमिव श्री गुरु राघवा जय जय देवा विभो जय जय सीता राम विभो जय जय देवाधि देव विभो भरत लक्ष्मण शत्रुघ्नात्रज पवमान तनय सेविता भक्त वत्सला श्री गुरु मधुर भक्त वत्सला श्री गुरु मधुर परमात्मीदं श्रीनाथा जय जय देवानि देव विभो जय जय सीता राम विभो जय जय देवानि देव विभो पशुपति सेवित पाद सरोह पतित पावन चरित्र बहुविध में तत् फलवर्धनी है प्रणय पूर्वकम श्री गुरु जय जय देवाधि देव विभो जय जय सीता राम विभो
जय देवादि देव विभो दशरथ नंदन दशमुख मर्दन दास की शादी कल्याण दश विध सुगंध संयुक्त मीदम तांबूलम श्री गुरु भव्य जय जय देवादि देव विभो जय जय सीता राम विभो जय जय देवादि देव विभो कौसल्यात्मज कामित फलदान कौसल्यात्मज कामित फलदान कल्पकोटि सुंदर करुणा सागर प्रेमिक मनोहर करुणा सागर प्रेमिक मनोहर कर्पूर दीपम श्री गुरु जय जय देवादि देव विभो जय जय सीता राम विभो जय जय देवादि देव विभो राज राजेंद्र रक्षमान राम रघुतम पाहि मान राज राजेंद्र रक्षमान राम रघुतम पाहि मान राजीव लोचन तव दासोहम राघव देहि में तव तैत सागर कौसल्यात्मज कनकांबर कमला वल्लभ कार्मुक पाणे कमला वल्लभ कार्मुक पाणे काय कटाक्षं मृदु चरणा छत्र चामर जनादि बहु चैत्योपचार जानकी नायक जानकी नायक कृपया मामि जानकी नायक कृपया मामि साधि सदा कल्याणानि रक्षमान राम रघुतम पाहि नाथ राजेन्द्र व्रतादि निज भ्रातृमनोहर पवन सुत भावुक प्रेमिक भक्ततापहर भावुक प्रेमिक भक्ततापहर भव्य गुणालय विधु नीतिला भव्य गुणालय विधु नीतिला राज राजेन्द्र रक्षमान राज राजेन्द्र रक्षमान राम रघुतम पाहि राज राजेन्द्र रक्षमान जानकी कांत स्मरणम